வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அண்ணன் பார்க்க மூவி வந்து த்ரீசம் 2009 ரிலீஸ் ஆன ஒரு எராட்டிக் ட்ராமா மூவி. அண்ட் படத்தோட ரிவ்யூ போதுமே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப் அண்ட் லாக்ஸ் உங்கள் நிறைய மூவிஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை அங்கே ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் ஃபுல்லாக அதுவே தான் இருக்கும். இது வந்து ஒரு 18+ மூவி. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், படத்தில் முழுக்க சொல்லக்கூடாது, ஒரு முக்கால்வாசி வந்து நியூட் அண்ட் செக்ஸ் சீன்ஸாகவே இருக்கும். ஸோ சின்ன பசங்க இந்த படத்தையும் இந்த ரிவ்யூயும் பார்க்காதீங்க ப்ளீஸ். ஏதாவது வீடியோ பாருங்கள். சரி, ஓகே. படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்கப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணோட பேர் வந்து ஜோஷ் அண்ட் ஹோசே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தனோட பேர் வந்து மார்க்கோஸ், இன்னொருத்தனோட பேர் வந்து ஜேமி, ஹேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்லாங்லாம் அந்த படத்தில் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ வந்து இந்த 3 பேருமே ஆர்டிஸ்ட்டு. ஆர்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிற இந்த 3 பேர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம மார்க்கோஸ்க்கு நம்ம ஹோசே மேலே, அந்த பொண்ணு மேலே வந்து ஹீரோயின் மேலே வந்து ஒரு ஆசை. ஓகேங்களா? அதேமாதிரி அவர் பார்க்கவும் நல்லா இருப்பார். கூட ஜெய்மின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் வந்து அந்த அளவுக்குலாம் பொண்ணுங்க விஷயத்தில் அப்படி போய் பேசி இம்ப்ரெஸ் பண்ணுறதுனா அவருக்கு அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 பேருமே வந்து பேசிகிட்டு இருந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் வந்து த்ரீசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 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 ஹோசேன்ற அந்த பொண்ணுக்கும் மார்க்கோஸ்க்கு தான் வந்து லவ் மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் நம்ம மார்க்கோஸ் வந்து ஷை டைப். ஒரு பொண்ணை வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதும் கிடையாது. ஸோ ஷை டைப். அவரால் வந்து அந்த பொண்ணு ஹோசே கூட வந்து பண்ண முடியல. பட் ஜேமி அப்படி இல்லை, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணுறாரு. அண்ட் நம்ம மார்க்கோஸ் வந்து வேடிக்கை பார்க்குறாரு. இதுவே தான் வந்து இவங்களுக்குள்ளே வந்து வாடிக்கையாகவே இருக்குது. ஏகப்பட்ட தடவை இதே மாதிரி நடந்திருக்கு. நம்ம மார்க்கோஸ் வந்து வேடிக்கை பார்க்குற மனுஷனாகவே இருந்திருக்காரு. பட் அதில் வந்து அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவருக்கு டிசார்டர் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது உள்ள உடம்புக்குள்ள. இருந்தாலும் ஒரு ஷை டைப். இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 3 பேருமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் சர்க்கிள், இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் லவ் மாதிரி இந்த 3 பேருக்குள்ளேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நம்ம ஹோசே வந்து இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட பேர் வந்து ஜேமி அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜேமியை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் வந்து நம்ம மார்க்கோஸ்க்கு வந்து கோவம் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, 3 பேரையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. 3 பேரையும் கூப்பிட்டு போகிற அந்த சமயத்தில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நம்ம மார்க்கஸ் வந்து நம்ம ஹோசேயை வந்து அவங்களோட வீட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளேயே வந்து ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சதுக்கப்புறம் அண்ட் இவங்க வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம ஹேமிக்கு வந்து பிடிக்கல, ஜேமிக்கு வந்து பிடிக்கல. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்போ தான் வந்து அந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு விரிசல் வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜேமி தான் இருக்கிறது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், சூப்பராக வரைவோம். ஆனால் ஒரு ஷோவில் வந்து நம்ம மார்க்கோஸ் வரைஞ்ச அந்த ஆர்ட்டுக்கு வந்து நிறைய ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. அண்ட் கடைசியில் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி உடஞ்சிது, இல்லை உடஞ்சுதா இல்லையா, ஒன்றா இருந்தாங்களா அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. மற்றபடி கதை ஒன்றும் பெருசாகவே இல்லைங்க. 3 பேர் மீட் பண்ணுறாங்க. இதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜாலியாக இருந்ததுக்கப்புறம் அண்ட் ஒருத்தன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். அண்ட் இன்னொருத்தனுக்கு வந்து அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. ஸோ அப்போ தான் அந்த விரிசல் ஆரம்பிக்குது ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ் அதே. இது வந்து முழுக்க 18+. ஸோ சின்ன பசங்க தயவு செஞ்சு பார்க்கலாம். அந்த எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஒரு பொண்ணோட சீன்ஸ் தான் நிறைய வரும்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் இந்த 3 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். ஸோ அதனால் இந்த 3 கேரக்டர் சுற்றியே தான் இந்த நியூட் சீனும் செக்ஷனும் எல்லாமே வரும். அண்ட் பெருசாக ஒன்றும் கதை இல்லாதனாலேயே இந்த படத்துக்கு நான் 2.5 டோனர்ஸ் தருவேன். அண்டு அதே மாதிரி இந்த நியூட் சீன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் மிஸ்டர் நோபடி நிறைய சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.